ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் க்ரோஷட் செயின் ஸ்டிச். அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா, வில்லன் த்ரெட் ப்ளஸ் க்ரோஷட் நீடில். இன்னைக்கு நான் எடுத்திருக்க நீடில் 13 சைஸ். வாங்க இப்போ செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வில்லன் த்ரெட்டை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு உங்களோட லெஃப்ட் சைட் ஹேண்டில் அந்த த்ரெட்டோட கார்னரை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நாட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட ரைட் ஹேண்ட்ல இருந்து ஒரு லூப் கிரியேட் பண்ணுங்க. லூப்னா இப்படி த்ரெட்டை வந்து ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு ரவுண்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறது தான் லூப். இதுக்கு பேக் சைடில் அந்த த்ரெட்டை கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் எடுத்து அந்த லூப் உள்ள விட்டு இழுத்தீங்கன்னா அதுதான் நாட். இப்போ நம்ம நாட் கிரியேட் பண்ணிட்டோம். பேசிக்ஸ் செயின் ஸ்டிச்சுக்கு தேவையான நாட் இப்படி தான் நம்ம கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு இந்த நாட் பெருசாக இருக்கு இல்லையா, ஸோ இதை ஷார்ட் பண்ண போகிறோம். ஷார்ட் பண்ணுறதுக்கு அந்த லாங் த்ரெட்டை லைட்டாக நீங்கள் புல் பண்ணிங்கன்னா வந்துடும். வாங்க செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த நாட்குள்ளே நம்ம நீடில் விட்டுற போகிறோம். விட்டுட்டு நம்மளோட லெஃப்ட் சைட் ஹேண்டில் இருக்க பாயிண்டர் ஃபிங்கரில் அந்த லாங் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிட்டு நம்மளோட மிடில் ஃபிங்கர்லையும் தம் ஃபிங்கரையும் வச்சு அந்த ஷார்ட் த்ரெட்டை பிடிச்சிக்கணும். இப்படி தான் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும். நம்ம லெஃப்ட் சைடில் ஹோல்ட் பண்ணியிருக்க த்ரெட் வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நீடிலோட கார்னரில் நம்ம த்ரெட் எடுத்துக்கணும். த்ரெட் எடுத்துட்டு கீழ் பக்கமாக புல் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செயின் ஃபார்ம் ஆகிடும். இது நான் எப்படின்னு ஈஸியாக சொல்கிறேன். த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடில் ஆப்போசிட்டில் திருப்பி கீழ் பக்கமாக இழுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செயின் ஃபார்ம் ஆகிடும். இப்படி தான் நம்ம செயின் போடணும். இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். நீடில் மேலே கொண்டு போய் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடில் ஆப்போசிட்டில் திருப்பி கீழ் பக்கமாக இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாட் ஃபார்ம் ஆகிடும். இப்படி தான் நம்ம செயின் ஸ்டிச் போடணும். இதுதான் வந்து க்ரோஷட்டோட பேசிக் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது அடுத்தடுத்து நிறைய ஃப்ளவர்ஸ், டாய்ஸ், ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே இதில் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இந்த பேசிக் ஸ்டிச் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி போடுறோன்ட்டு இன்னொரு தடவை சொல்கிறேன். நீடில் மேலே கொண்டு போய் த்ரெட் எடுத்து ஆப்போசிட்டில் நீடில் எடுத்து கீழே பிடிச்சி எடுத்தீங்கன்னா ஒரு செயின் ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி போட்டுகிட்டே தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஈஸியாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்லித்தர எல்லா திங்ஸையும் நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்தே செய்யலாம்.